சாம்சங் யூசர் சாம்சங் கேலக்ஸி M47 எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செட்டப் பண்ணுறது, அது என்னென்ன நீங்கள் சூஸ் பண்ணலாம், என்னென்ன சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் இது. ஸோ வாங்க ஒவ்வொன்றா எப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் ஃபார் யுவர் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆப்ஷனலாக இருக்கிறத விட்டுருங்க. எசென்ஷியலாக கண்டிப்பாக சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷனலாக இருக்கிறத ப்ரைவேட் பாலிசி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங் டேர்மாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆப்ஷனலில் இருக்கிறத நீங்கள் லீவ் பண்ணிடலாம். நெசசரி கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணாதான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்ரி கொடுத்துக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஈஸி செட்டப்க்கான ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஓல்டு மொபைல் வச்சிருக்கீங்க, அதில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அனதர் டிவைஸ்க்கான ஆப்ஷனை கொடுக்கலாம். இது சாம்சங் கேலக்ஸி, ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோனுக்கு வந்து பொருந்தும்னு சொல்லலாம். இது தேவையில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடலாம். அது QR கோட ஸ்கேன் பண்ணி பண்ணுறது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோக்குள்ள சொல்கிறேன். இங்கே ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் இருக்க சின்ன விஷயங்கள் செட்டப் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஆப்ஸ் நீங்கள் காப்பி பண்ண நினைக்கிறீங்க ஓல்டஸ்ட் மொபைல்லேருந்து அப்படின்னா அந்த காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து போகலாம். தேவையில்லை அப்படின்னா டு நாட் காப்பி அப்படின்னு கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளா. இதன் பிறகு உங்க கூகுள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஐ மீன் ஜிமெயில் வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி லாகின் பண்றப்ப பார்த்தீங்கன்னா உங்க கான்டாக்ட் பேக்கப் எடுக்கிறது மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே சீம்லெஸ்ஸாக வந்து பண்ண முடியும். தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் அதுக்கும் ஒரு ரீசன் நான் சொல்றேன். தென் நீங்க வந்து செக்யூரிட்டி ஆப்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக் இல்லை பேட்டர்னு, பின்னு இது போல போடுற மாதிரி இருக்கும். மல்டிபிளான ஆப்ஷன் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். நான் எதை ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பின்னு நான் வந்து ப்ரிஃபர் பண்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நான் ப்ரிஃபர் பண்றேன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பேட்டர்னும் இதை விட பெஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு செட்டப் ப்ராசஸில் இந்த பின்னு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நான் வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா செட்டப் ப்ராசஸில் ஸ்டார்டிங்கான ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போத் ஹேண்ட்ஸில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து எது வந்து நீங்கள் அதிகமாக டச் பண்ணுவீங்களோ அதையும் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டாக வைங்க. ஸோ ஓவராக அந்த பவர் பட்டனை புஷ் பண்ணாமல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ராக் பேடுக்கான ஆப்ஷனில் இருக்கனால பார்த்தீங்கன்னா முழுக்க எந்தெந்த இடங்களில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன் இப்போ வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ செட்டப் பண்ண உடனே நம்ம அடிஷனலாக தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் லாக்கு மற்ற விஷயங்கள் இதெல்லாமே அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக செட்டப் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்கான எல்லா ப்ராசஸும் வந்து முடிஞ்சிடும்னு சொல்லலாம். இது முடிச்ச உடனே கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற லொகேஷன்ஸ் அடுத்தடுத்த விஷயங்கள் எங்கெந்த ஆக்சஸ் ஆகும், என்னென்ன டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது எது உங்களுக்கு தேவையோ பார்த்துட்டு சூஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தென் டிஃபால்ட்டான சர்ச் இன்ஜினும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். விச் இஸ் வெரி குட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு சர்ச் இன்ஜின் இருக்கு. கூகுள் மட்டுமே சர்ச் இன்ஜின் இல்லை, யாகோ பல விஷயங்கள், டக்டக்கோ எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆடியன்ஸுக்கு காமிக்கிறதுக்காக எனக்கு கூகுள் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஏன்னா சின்ன ஈஸ்டர் எக் அதில் காமிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோக்காக நான் வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வேற வழி இல்லை. மற்றபடி நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பிங்லாம் சூப்பராக இருக்கும். அதில் வந்து கோபைலட் நீங்கள் வந்து ஈஸியாகவே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெமினி வந்து இன்டகிரேட் பண்ணுறது சின்ன விஷயங்கள் அது எல்லாமே செட்டப் பண்ணிக்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட், AI இந்த எல்லாத்தையுமே செட்டப் பண்ணுற ஒரே ப்ராசஸ் தான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சீம்லெஸ்ஸாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நோ தேங்க்ஸ்னு கொடுத்துங்க. நம்ம தேவைப்பட்ட ஃபியூச்சரில் அதை ஆட் பண்ணிக்கலாம் 1-to-1. இப்போ உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடியும் அகைன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது சாம்சங்கோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இது நீங்கள் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்சங்கோட அந்த AI ஃபீச்சர்ஸ், கேலக்ஸி யூஐயோட ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஒரு சாம்சங் அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கொடுத்தோன்னே சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆயிரும். தென் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து அதுலேருந்து வர OTP வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்க்காக. தென் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும், எதெல்லாம் வந்து ஃபீச்சரபிள் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிட்டு ப்ரிஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். தென் இங்கே பிக்ஸ்பி உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒரு ஓன் AI அசிஸ்டன்ட் தான். நமக்கு எப்படி ஜெமினி AI இருக்குதோ, இதுக்கு முன்னாடி வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி இந்த பிக்ஸ்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பல பெர்மிஷன் இது உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கும். ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தேவைப்படக்கூடிய பெர்மிஷன்ஸ் தான். காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையே தொடாமல் அந்த ஃபோன் அங்கே ஒரு தூரத்தில் இருக்கும், அதை வச்சே ஜஸ்ட் உங்கள் வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுவுமே சாம்சங்கோட திங்ஸில் ஒன்று தான். தென் பார்த்தீங்கன்னா சாம்சங் வாலெட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுச்சா கார்டை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ தேங்க்ஸ்னு கொடுத்துக்கலாம். தென் சாம்சங் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ்ன்னு இருக்கும். இதில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ பிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவைப்படாத தேர்ட் பார்ட்டி ஆப் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிடும். அடுத்து உங்கள் தீம் செட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்பிளே தீம் மோட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி டார்க் மோட் தான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த முறை
லைட் மோட் சூஸ் பண்ண போகிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் மோடு போனாலே நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதாவது இந்த லைட் மோடு சூஸ் பண்ண போகிறேன். தென் ரெக்கமெண்டட் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ மோஸ்ட்லி அது எல்லாமே ஒர்க் ஆகக்கூடிய ஃபீச்சர். ஒத்துக்க மனசுனாலும் இவனை ஏற்றுக்கிறத தவிர வேறு வழியுமே இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேவையில்லை அப்படின்னா அன்செக் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கொடுத்தாலே அந்த ஆப் எல்லாமே இன்ஸ்டால் ஆகாது. தேவைப்பட்டால் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆல் செட்டப் அப்படின்னு காமிக்கும். தென் இங்கேயும் வந்து ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இது ஒன்றா. தென் இதுக்கு கீழே இன்னும் சில பல ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையுமே ஷோ பண்ணுறேன். இங்கே உங்களோட லாங்குவேஜும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரிஃபர் லாங்குவேஜுங்கிறனால இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சவுத் இந்தியன் லாங்குவேஜஸும் இருக்குது. நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு தென் டிஸ்கவர் அண்ட் இன்ஸ்டால் கிரேட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இதை நீங்கள் முழுக்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டூ ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு டைம் படிச்சிங்கன்னா ஒரு கதி கலங்கிரும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பலை. அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எக்ஸ்னு கிளிக் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த போர்ஷனை நீங்கள் வந்து டாப்பில் இருக்க எக்ஸை கிளிக் பண்ணி அவாய்ட் பண்ணிடலாம். இங்கே உங்களுக்கு சாம்சங் ஃபோன் முழுக்க செட்டப் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கேயும் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். என்ன அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பாட்டமில் வந்து ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஸும் இருக்கும்ல, என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். டாப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். இதையும் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டாப்பில் ஸ்வைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 3 டாட்கான ஆப்ஷன் இருக்கும். இங்கே எல்லா ஆப்ஸும் இருக்குமா. இங்கேயே பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்குள்ளே போங்க. அங்கே டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான ஆப்ஷன். இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் நார்மல் ஜென்ரல் ஸ்க்ரீனுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இது போல விஜிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த விஜிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். அது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்காக தான். இன்னும் சில விஜிட்டும் இருக்குது. பார்க்கறது நல்லா இருக்குங்கிறதா விட்டுருக்கேன். பட் இந்த மாதிரி இருக்க விஜிட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் ஆட்ஸ் ரன் ஆகும். அது மூலியமாக டேட்டா போயிட்டு இருக்கும். எதுக்கு அடுத்தது இங்கே வந்து கேலக்ஸி ஸ்டோர் இருக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. கேலக்ஸி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபிஷியலான சில பல அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும், இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இது சாம்சங்கோட ஸ்பெஷல் திங்ஸில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இங்கே எல்லாமே இங்கே குட்லாக் அப்படிங்கிற ஆப் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கான்னு பாருங்க. சாம்சங் ஆக்சுவலாக வந்து இந்த கேலக்ஸி M47 2 எடிஷனாக விட்டுட்டு இருக்காங்க. ஒரு எடிஷனில் பார்த்தீங்கன்னா குட்லாக்கான ஆப்ஷன் வந்து உங்களோட கேலக்ஸி ஸ்டோர்லேயே கிடைச்சிடும். இன்னொரு எடிஷனில் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ப்ளே ஸ்டோரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த குட்லாக் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு செட்டப் ப்ராசஸ் இதுதான். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்க மாதிரி இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இதுவே லென்த்தாக உங்களுக்கு 8 மினிட்ஸ்க்கு மேலே வந்திருக்கும். அதனால ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸ்லோவாக சொன்னால் இது ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். அது அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு உங்களுக்கும் டேட்டா இருக்காது, டைமும் இருக்காது. அதனால தான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். தென் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டேக் ப்ராடக்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து 26,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பேங்கிங் டிஸ்கவுண்டோட சேர்த்து 25,000 24,000க்கு நீங்கள் வாங்க முடியும். நான் இதை பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 24 தான். பட் 1000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கான டிஸ்கவுண்ட் கிடைச்சுன்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் பார்த்தீங்களா, கிராஃப் எந்த அளவுக்கு ஏறி எந்த அளவுக்கு இறங்கி இருக்கு அப்படின்னு இதில் ஏகப்பட்ட டிபேட் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ வேல்யூ ஃபார் மணியில் பார்த்தீங்கன்னா அண்டர் 25,000 ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுதான் பெஸ்ட். வேறு வழியே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.